முன்பொரு காலத்தில் மிருகண்டு முனிவர் என்ற ஒரு ஞானி இருந்தார். அவருக்கும் அவரது மனைவிக்கும் குழந்தை இல்லை. அவர்கள் சிவபெருமானை வழிபட்டு எங்களுக்கு ஒரு மகன் வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். அப்போது சிவபெருமான் அவர்களிடம் சொன்னார், உங்களுக்கு ஒரு நல்ல பண்புள்ள புத்திரன் வேண்டும். ஆனால் அவன் ஆயுள் குறைவாக இருக்கும். இல்லையெனில் நீண்ட ஆயுள், ஆனால் அறிவில்லாத குழந்தை வேண்டும். இதை தேர்வு செய்கிறீர்கள். மிருகண்டு முனிவரும் அவரது மனைவியும் நாங்கள் நல்ல பண்புள்ள குழந்தையைத்தான் விரும்புகிறோம் என்றார்கள். அப்படி பிறந்தார் மார்க்கண்டேயர். சிறு வயதிலிருந்தே அவர் சிவபக்தன். எல்லாம் நல்ல பண்புடன் இருந்தார். ஆனால் அவருக்கு 16 வயதிலேயே உயிர் பறிக்கப்படும் விதி இருந்தது. மார்க்கண்டேயர் 16 வயதில் ஆனபோது யமன் அவரின் உயிரை பறிக்க வந்தார். அப்போது மார்க்கண்டேயர் பயந்து ஓடாமல் சிவலிங்கத்தை அணைத்துக்கொண்டு ஓம் நமசிவாய என்று இறைவனை அழைத்தார். சிவபெருமான் உடனே சிவலிங்கத்திலிருந்து தோன்றி யமனை தடுத்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி என்றென்றும் வாழும் ஆசீர்வாதம் அளித்தார்.